வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில் தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லல்லீசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நெடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்களும் மானிப்பாய் இந்து கல்லூரி மாணவர்களும் பங்கேற்று தமக்குள்ளே சமராடி கொள்கிறார்கள். இன்றைக்கு சமையல் என்பது பெண்களுக்குரியதா ஆண்களுக்குரியதா என்றால், வீட்டு சமையல் பெண்களுக்குரியது, வீதி சமையல் ஆண்களுக்குரியது. வீதிக்கு வீதி இன்றைக்கு சமையல் கடைகள் பெருக்கெடுத்திருக்கின்றன. தமிழகத்தினுடைய பிரபல உணவுக் கடைகளிலே இருந்து இலங்கையிலே இருக்கின்ற பிரபல உணவுக் கடைகள் வரை இன்றைக்கு பெருக்கெடுத்திருக்கின்றன. எங்கள் மத்தியிலே இருக்கின்ற கடைகளை ஒப்பிட்டு பார்த்தால் பலசரக்கு கடைகள், புடவை கடைகள் இவற்றையெல்லாம் காட்டிலும் சாப்பாட்டு கடைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதிலும் இப்பொழுது சாப்பாட்டு கடைகள் மிக அதிகமாக பெருக்கெடுத்து இருக்கின்றன. ஒரு தரவு நான் வாசித்தேன். அதிக அளவிலே யூடியூப்பிலே கண்டென்ட்டாக இருக்கின்ற விடயங்களுக்குள்ளே அதிக அளவு மக்களாலே பார்க்கப்படுவது எது என்றால் விலோக் என்று சொல்கிறார்கள். இந்த சாப்பாடு எப்படி செய்வது, அதை எப்படி ருசிப்பது என்பது தொடர்பான உள்ளடக்கங்கள் தான் இன்றைக்கு யூடியூப்பிலே அதிக அளவு மக்களால் பார்க்கப்படுகின்ற நிலைமையிலே இருக்கிறது. அதற்கு பிறகுதான் காமம் சார்ந்த விடயங்கள் அதிக அளவிலே பார்க்கப்படுவதாக தரவுகள் சொல்கின்றன. ஆகவே இன்றைக்கு சமையல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கூறு. என்னதான் செய்தாலும் என்னதான் உழைத்தாலும் இந்த ஒரு சான் வயிற்றிற்காகத்தானே என்று தத்துவம் பேசுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். எது எப்படி என்றாலும் இந்த சமையலை பொறுத்தவரையிலே அது பெரும்பாலும் பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு சிறப்பான செயற்பாடு. ஆண்கள் வேலைக்கு சென்று உழைத்து வர வேண்டும் என்றும், பெண்கள் வீட்டிலே இருந்து சமையல் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் ஒரு பொதுவான நியதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் அப்படி வேலைக்கு போகிற வீடுகளிலும் சமையல் என்று வந்துவிட்டால் அது பெண்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. பாத்திரம் விளக்குவது என்று வந்துவிட்டால் அது பெண்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் பெண்ணியவாதிகள் கேட்கலாம், ஏன் அதை ஆண்கள் செய்தால் செய்படாதா என்றால் செய்படும். ஆனால் ஒரு பொதுவான ஒரு நியமம், காலாதிகாலமாக பேணப்பட்டு வருகிற ஒரு மரபு, பெண்கள் தான் சமையல் செய்கிறார்கள். எனவே இதை வைத்து இன்றைக்கு ஒரு தலைப்பு இங்கே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பெண்களுக்கு சமையல் என்பது மகிழ்ச்சிகரமானதா சலிப்பானதா? மகிழ்ச்சிகரமானது என்று பேசுவதற்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர் யதோட்சன் தலைமையிலே காத்திருக்கிறார்கள். இல்லை சலிப்பானது என்று பேசுவதற்காக மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் டீன் ஐவின் ரிதுஜன் தலைமையிலே காத்திருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் யதோட்சன். இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரையிலே சமையல் மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. அவருடைய வாதம் என்ன சொல்கிறார் கேட்போம். பச்சை பசம் தளிராம் பாலகன் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கோவியள கச்சை முடித்தவழுத்து கருத்த முளை பாலூட்டி பிச்சை கொடுத்த எண்ணெயே மிச்சத்தை எனக்கு கொடு என தமிழெண்ணெயை ஒரு கணம் சிந்தித்து கொண்டு எமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பானது
செல்காலம், வருங்காலம், நிகழ்காலம் மூன்றிற்கும் பொருத்தமானதொரு தலைப்பாக காணப்படுகின்றது. ஒரு சான் வயிற்றிற்கு எவ்வாறானதொரு பாட்டினை பட்டு வருகின்றோம், அதை நிரப்புவதற்கு எவ்வாறெல்லாம் உழைத்து வருகின்றோம், அதற்கானதொரு கடின தன்மையினது பாங்கில் அதனது வயிற்றினை நிரப்புவதற்காக பாடுபட்டு வருகிறோம். போட போட பெருகுவது அட்சய பாத்திரம், போட போட நிரம்பாது இருப்பது நமது வயிறாக காணப்படுகிறது. அவ்வாறான வயிறானது நாம் சிற்றின்ப நோக்கத்திற்காக பேரின்ப நோக்கத்தினை இழப்பதற்கான விடயங்களை இக்காலத்தில் செய்து வருகிறோம். அதனது அடிப்படையில் தான் தற்பொழுதைய பெண்களின் சமையலானது சலிப்பிற்குரியது என எதிர்த்தரப்பு வாதிகள் வாதாட வந்திருக்கின்றார்கள். கடையில் சமைக்கப்படும் உணவுகள் பழைய உணவுகளாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் பெண்கள் சமைக்கக்கூடிய உணவானது அன்பினையும் பண்பினையும் அவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறையையும் செலுத்தித்தான் அவ்வாறான உணவுகள் சமைக்கப்படுகின்றன. எனது குழந்தை நல்லாக இருக்க வேண்டும், எனது கணவர் நல்லாக இருக்க வேண்டும், எனது பேரப்பிள்ளைகள் சமுதாயத்தில் நிறைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே சமையலானது வீட்டு பெண்களினால் சமைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் சலிப்பாக அதனை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் உடல் பருமன் அதிகரித்தலும் விரைவான மரணமுமே உங்களுக்கு பரிசாக அளிக்கவிருக்கிறது அந்த உணவு. நீங்கள் அம்மாவை வெறுத்தீர்கள் என்றால் அதுவுமே அம்மாவை வெறுக்க வேண்டும் என்பதற்கானது ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்படுகிறது. பைந்தமிழ் இலக்கியங்களில் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, பெண்டிற்கு அழகு என்றுதான் கூறப்படுகிறது. அறு சுவையையும் தரமாக சமைத்து தரக்கூடியவர்கள் அக்காலத்தில் இருந்து எக்காலத்திற்குமாக பொருத்தமாக காணப்படுபவர்கள் பெண்டீரே ஆகும். அவ்வாறான பெண்கள் சமைத்து தரப்படுகின்ற உணவானது சமூகத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நல்லதொரு சத்துணவாக அமைய வேண்டும் என்பதனை நோக்காக கொண்டிருக்கின்றனர். ஆனால் தற்பொழுது கூடியுள்ளவர்கள் தற்பொழுது கப்பலில் பிரியாணி கடை வந்து இறங்கிவிட்டது. நேற்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். தற்பொழுது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பாதை அமைப்பதாக கப்பலில் பிரியாணி கடை வந்து இறங்கியது. பாதையில் என்னென்ன வந்து இறங்க போகிறதோ என்று அஞ்சி நடுங்கக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கின்றோம். உதாரணமாக கூற போனால் உணவகங்கள் அனைத்தும் போசாக்கு தருவதாக இல்லை. அவ்வாறு போசாக்கு தரக்கூடிய உணவகங்கள் மக்கள் மத்தியில் எடுபடக்கூடிய வகையில் இல்லை என்பதனை நீங்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் தெரிந்ததொரு விடயமாக யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரியாணி உணவகமானது இலங்கை முழுவதும் பிரசித்தி பெற்றதொரு விடயமாக காணப்படுகிறது. ஆனால் அவ்வகையான பிரியாணியானது உடல் பருமன் அதிகரித்தலும் போசாக்கு அற்ற உணவாகவும் அது காணப்படுகின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தினால் குறைந்த பெறுமதியின் மூலம் சத்தான உணவுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற உணவகங்களாக இந்த அம்மாச்சி உணவகங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதில் கூடுகின்ற மக்களின் தொகை இவ்வாறானதொரு நிலையில் காணப்படுகிறது. பிரியாணி கடையில் வாகனத்தை கொண்டு நிறுத்தினால் காணும், அவன் அங்கு கொண்டே பார்க்கிங்ல போடுவான், அது எங்களுக்கு வசதி. ஆனால் அம்மாச்சியில் நாங்கள் தான் நிறுத்த வேண்டும். மக்கள் தமது சிற்றின்ப நோக்கத்திற்காக பேரின்ப நோக்கத்தினை இழக்கின்ற மக்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே தற்பொழுதைய பெண்களின் சமையல் என்பது மகிழ்ச்சியினை தான் தருகின்றது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜதோட்சனுடைய வாதத்தை பார்த்தோம். இந்த வாத களத்தினுடைய தலைப்பு தற்போதைய பெண்களுடைய சமையல் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, சலிப்பை தருகிறதா? எனவே அந்த தலைப்புக்குள்ளே நின்று பேச வேண்டும், அதுதான் கெட்டித்தனம். எனவே அதை மீளவும் ஒரு கால் வலியுறுத்தி கொண்டு சலிப்பை தருகிறது என்று பேசுவதற்காக மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர், அவரும் கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார், டீன் ஐவின் டிதுஷன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். தமிழ் என்னையும் தமிழினுடைய தொன்மையும் என் பேச்சினுடைய உண்மையையும் துணையாக கொண்டு நேரடியாக என்னுடைய வாதத்திற்கு வருகின்றேன். எதிர்த்தரப்பிலே ஒரு வினா ஒன்று இந்த தலைப்பை மறந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தலைப்பு தற்போதைய பெண்களின் சமையல் மகிழ்ச்சியா சலிப்பா? ஆனால் எதிர்த்தரப்பு தலைவர் இந்த வாதத்தை அணுகிய விதம், சமையலில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? முதலாவது வாதம்.
இரண்டாவது, சமையல் சிறப்பானது இல்லையா என்பது இரண்டாவது வாதம். இந்த வட்டத்திற்குள் தான் எதிர்த்தரப்பினுடைய தலைவர் உழன்று கொண்டிருந்தாரே தவிர இங்கே பெண்களினுடைய சமையல் மகிழ்ச்சியா அல்லது சலிப்பா என்பதை மறந்துவிட்டு பேசினார். அம்மாச்சி உணவகத்தினுடைய விளம்பர முகவர் போல அம்மாச்சி உணவகத்தினுடைய சிறப்பை பற்றி கூறினீரே, அங்கே பெண்களினுடைய சமையலை, வீட்டு மனைவியினுடைய சமையலை விரும்பாமல் தான் அந்த உணவகத்திற்கும் கணவர்கள் சென்று வாங்கி இருப்பதை நீங்கள் மறந்து விட்டீர். நடுவர்களே, சமையென்றால் பக்குவப்படுத்தல் என்று பொருள். எங்களுடைய ஆலயங்கள், அதாவது எங்களுடைய அன்றைய காலங்களினை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய கிராமங்கள் ஆலயங்களாலும் தேவாலயங்களாலும் எல்லைப்புற கோயில்களாலும் சூழப்பட்டிருந்தது. கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பழமொழி. ஆனால் இன்று எங்களுடைய ஊரானது உணவகங்களாலும் மசாலா கஃபேயாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலத்திலே உணவகங்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூட இனி புதுமொழி வந்தால் ஐயத்திற்கு இல்லை. அவ்வாறு உணவகங்களுடைய பெருக்கமானது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. உணவகங்கள் பெருகிறது என்றால் அங்கே வீட்டினுடைய சமையலறை தோல்வி கண்டு கொண்டிருக்கிறது என்பதை எதிர்த்தரப்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் பிரதான உணவு இட்லி, இன்று மாறிவிட்டது பரோட்டா. மாலையில் பிரதான உணவு நெல்லரிசி சோறு, இன்று மாறிவிட்டது ஃப்ரைட் ரைஸ். இரவிலே பிரதான உணவு தோசை, இன்று மாறிவிட்டது கொத்து ரொட்டி. ஆகவே பெண்கள் சமையல் மீது கொண்ட வெறுப்பு, கணவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் உணவகத்தை நாடி செல்லுவதற்கான வழியை ஏற்படுத்தி வருகின்றது. இன்று ஒரு பாடசாலைக்கு செல்லும் சிறுவனுக்கு கல்வி அமைச்சினுடைய சுகாதார அமைச்சு பிரிவானது காலை உணவுகளாக தானிய உணவுகளை வழங்குங்கள் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆனால் இன்று எங்கள் சமூகத்தில் நடக்கின்ற விடயம், தானிய உணவு வகைகளை மறந்து வெதுப்பி என்று சொல்லப்பெறுகின்ற பனிசுக்கு அடிபணிந்து விட்டோம். திங்கட்கிழமையானால் ஜாம் பனிஸ், செவ்வாய்க்கிழமையானால் கறி பனிஸ், புதன்கிழமையானால் கொம்பு பனிஸ், வியாழக்கிழமையானால் சுருள் பனிஸ், வெள்ளிக்கிழமையானால் அட்டை பனிஸ் என்று சொல்லி பனிஸாக எங்களே வெதுப்பியாக்கி விட்டார்கள் ஐயா. இன்றைய காலத்தில் சில பனிஸ்களை நினைக்கவே அறிவிப்பாக இருக்கின்றது. அட்டை பனிஸ், நத்தை பனிஸ் என்றெல்லாம் சொல்லி சொல்லி அருவருப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். இட்டலியை சமைக்க வேண்டிய சமையலறையில் இன்று ஆட்கள் இல்லை. சோற்றடுப்பு சோர்ந்து போய்விட்டது, தோசைக்கல் தோல்வி பெற்று விட்டது. இதுதான் எங்களுடைய வீட்டினுடைய சமையலறை நிலையாக இருக்கின்றது. அதனால் தான் சொல்லுகிறோம், இன்றைய பெண்கள் சமையல் சார்ந்த விடயங்களிலே சலிப்பு போக்கினை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லதொரு வைரமுத்து ஐயாவினுடைய கவிதை இருக்கின்றது. தித்திக்க சமைத்தாலும் திட்டிக்கிட்டே சமைத்தாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் எப்பொழுது அன்றைய காலம். ஆனால் இன்றோ தித்திக்க சமைத்தாலும் திட்டிக்கிட்டே சமைத்தாலும் சோறும் விஷமாய் மாறும், சொதியில் கரப்பான் பூச்சி மிதக்கும் என்ற அளவுக்கு எங்களுடைய சமையல் முறை சலிப்பான நிலையிலே இருக்கின்றது. ஏன் நடுவர் அவர்களே, விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் இன்று தேநீர் கொடுக்கின்ற வழக்கம் மாறிவிட்டது. பெண்கள் சலித்து போய் இருக்கின்றார்கள். இன்று விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுடைய பிரதானமாக கொடுக்கின்ற விடயம் சோடா, பெப்சி சோடா, கொக்கோ கோலா சோடா, மெரிண்டா சோடா, நெக்டோ சோடா என்றெல்லாம் விதவிதமாக சோடா வந்துட்டது. இந்த விதவிதமாக வந்த விடயங்களினால் எங்களுடைய சமையலறையும் தோல்வி கண்டு விட்டது. அதிகரித்த உணவகங்களால் பெண்களும் சலித்து போய் விட்டார்கள். விதவிதமான வருத்தம் வந்து விதவிதமான டாக்டர். அதைத்தான் நடுவர்களை முதலும் கூறியிருந்தேன். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றுதான் பழமொழி. ஆனால் இனிவருங்காலத்திலே உணவகங்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு நிலை உருவாக போகிறது போல தெரிகிறது. நேர்களே, இது எங்களுடைய சமூகத்திலே நடைபெறுகின்ற ஒரு விடயம். அது மட்டுமா என்று கேட்டால், இந்த எதிர்த்தரப்பு தலைவர் தற்போதைய பெண்களினுடைய சமையல் மகிழ்ச்சியானது என்பதற்கான ஒரு காரணம் கூட அவர் காட்டவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர் பெண்களினுடைய சமையலுக்கு சங்கையாப்பு பாடல் எல்லாம் சொல்லி இருந்தார் ஐயா. இங்கே பெண்களுடைய சமையல் சிறப்பு பற்றி நாங்கள் கதைக்க வரவில்லை. பெண்களுடைய சமையல் மகிழ்ச்சியா, பெண்களுடைய சமையல் சலிப்பா, சமையல் சிறப்பாக இருக்கிறது பற்றி இந்த தருணத்திலே நாங்கள் கதைக்க வேண்டாம், வேறு ஒரு தருணத்திலே கதைப்போம் என்று கூறி
வாய்ப்பளித்த சமூகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியா சலிப்பா? இப்போ பெண்கள் சமையல் சலிப்பா, பெண்கள் சமையல் மகிழ்ச்சியா என்றால் அது நான் நின்றோண்டு எனக்கு சலிப்பா, என்னுடைய மனைவி சமைப்பது எனக்கு சலிப்பா என்று கூட கேட்டு விடலாம். அப்படியல்ல கேள்வி, அவர்கள் சலிக்கிறார்களா, அவர்கள் மகிழ்கிறார்களா, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டு சிறியதோ ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சிகரமானது என்று தொடர்ந்து பேசுவதற்காக மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வந்திருக்கிறார். வாகீசன் கிருஷ்ணுஜன். அவர் தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிர் பிரதிவாதிகள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இப்பொழுது நான் கூறுவது என்னென்றா, பெண்களின் சமையல் மிகவும் மகிழ்ச்சியானது தான். ஏனெனில் மனிதன் ஒருவனுக்கு உணவானது ஒரு அத்தியாவசியமானதாக காணப்படுகின்றது. அந்த உணவு இல்லாவிட்டால் அவனால் உயிர் வாழ முடியாது. அந்த ஒரு மனிதனுக்கு உணவானது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் அத்தியாவசியமான தேவை கூட எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணமும் ஏற்படும் அவனுக்கு. அந்த வகையில் பெண் பிள்ளையானவள் கட்டிலமை பருவத்தில் அவள் ஒரு காணொளியினை பார்க்கிறாள். அந்த காணொளியில் சமையல் ஒன்றினை சமைக்கின்ற ஒரு காணொளி. அக்காணொளியை பார்த்து தானும் ஒரு சமையல்காரியாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு தோற்றம் வருகின்றது. அதனால் அவளும் சமைக்கப் போகிறாள். தனக்கும் தன்னுடன் இருக்கும் மற்றவர்களுக்கும் சமைக்கப் போகிறாள். அந்த உணவானது அவள் சமைக்கும் பொழுது அவளது மனதில் தோன்றுவது என்னவென்றால், இந்த உணவானது ஆரோக்கியமானதாகவும் மற்றவர்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் காணப்பட வேண்டும் என்று அவள் சமைக்கின்றாள். பெண்களின் சமையல் மிகவும் மகிழ்ச்சியானது. அதற்கு பண்டை காலத்திலேயே பல பாடல்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக கணபதி பிள்ளை கூறியிருக்கின்ற முனி தயிர் பிசைந்த கை காந்தல் என்ற அந்த பாடல் காணப்படுகின்றது. அது கணபதி பிள்ளையுடைய பாடல் அல்ல, சங்க பாடல். அந்த பாடலில் தனது கணவனுக்கும் பிள்ளைக்கும் ஒழுங்கான ஒரு ஆரோக்கியமான உணவினை சமைப்பதற்கு அவள் ஆயத்தமாகி சமைத்தாள் என்ற ஒரு பாடலடி உதாரணமாக கூறலாம். மற்றும் பண்டிகை காலங்களில் அந்த பெண்ணானவள் வீட்டிற்கு வருகின்ற உறவினர்களுக்கு மாத்திரமல்லாது தனது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஒழுங்கான ஒரு ஆரோக்கியமான உணவினை சமைத்து அளிக்கிறாள். இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால், பெண்ணானவள் சமைக்கின்ற உணவு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றதாகவும் காணப்படுகின்றது. மற்றும் வீட்டில் சமைக்கின்ற, அதாவது வீட்டில் பெண் சமைக்கிறாள் என்றால் மிகவும் அக்கறையாகவும் தமது பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஆரோக்கியமானதாகவும் தான் சமைக்கிறார். இதே வெளியிடங்களில் பார்த்தோமென்றால் அவ்வாறு இல்லை. ஏனெனில் உணவகங்களில் பார்த்தோமென்றால் சமையல்காரர்கள் ஒரு அக்கறையின்றிய ஒரு செயற்பாடு தான் காணப்படுகின்றது. அன்றைய நாள் பார்த்திருந்தேன் ஒரு செய்தி ஒன்று, கொத்துரட்டியை திறந்து பார்த்தால் கரப்பான் பூச்சி இருக்கின்றதா. அதில் இருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், ஒரு அக்கறையின்றிய ஒரு நல்ல உணவினை சமைக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அங்கு இருக்கிறவர்களுக்கு இல்லை. அதே வீட்டில் உள்ள பெண் சமைக்கிறாள் என்றால் அவ்வுணவானது மற்றவர்களுக்கும் தனக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவாகத்தான் பெண்ணானவள் சமைக்கிறாள். அது ஆட்டுக்கொத்து, கோழிக்கொத்து மாதிரி கரப்பான் கொத்து. அதே அந்த உணவினை உண்டால் பல நோய்களும் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, அது உணவகங்களில் ஒரே எண்ணெயில் பொரிக்கிறார்கள். அதாவது சொல்லப்போனால் ரோல் அதுகளை ஒரே உணவகங்களில் ஒரே எண்ணெயில் பொரிக்கிறார்கள், எண்ணெயை மாற்றுவதில்லை. அதால் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. ஆனால் வீட்டில் உள்ள பெண்ணானவள் சமைக்கிறாள் என்றால் புதிய புதிய எண்ணெய்களை மாற்றி தான் சமைக்கிறாள். அதனால் நோய்கள் அவ்வாறென ஏற்படுவதில்லை. நோய் ஏற்படாததால் அந்த சமையலானது மகிழ்ச்சியை தருகின்றது. ஆகவே பெண்ணின் சமையலானது மகிழ்ச்சியினை தருவதாக நான் கூறிக்கொண்டு நான் சொல்லி முடிக்கின்ற இந்த விவாதத்தினை எனது அடுத்த விவாதியாக இருக்கும் சாதுத்தியன் தொட்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியானதா சலிப்பானதா, இதுதான் கேள்வி. ஆகவே அந்த கேள்விக்குள்ளே நின்றுதான் எங்கள் வாத பிரதிவாதங்களை
அமைக்க வேண்டும். அதற்கு பயிற்றுவிப்பது தான் இந்த களம். அந்த வகையில் தான் பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியா சலிப்பா, பெண்களின் சமையல் மகிழ்ச்சியா சலிப்பா, அது பொருளே மாறிவிடும். அது எனக்கு என் மனைவியின் சமையல் எனக்கு சலிப்பா மகிழ்ச்சியா என்று கேட்பதைப் போல பெண்களின் சமையல் சலிப்பா மகிழ்ச்சியா, பெண்களுக்கு சமையல் சலிப்பா மகிழ்ச்சியா. நான் ஆரம்பத்திலேயே ஒரு பீடிகை போட்டேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே காளான் பெருகியதைப் போல கடைகள், சாப்பாட்டு கடைகள் பெருகி இருக்கின்றன. எனவே இதை வைத்துக்கொண்டே நீங்கள் உங்கள் வாத பிரதிவாதங்களை வளர்த்து கொண்டு போகலாம். அப்படி என்றால் தான் இந்த நிகழ்ச்சியும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த நிலையில் இப்பொழுது வாதத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வசந்தகுமார் கஜானன் வந்திருக்கிறார். உயர்தரத்திலே பயோசயின்ஸ் பிரிவிலே படிக்கிறார். நவாலியைச் சேர்ந்தவர். சரி, பேசுங்க. தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் தமிழ் வணக்கம். அந்த வகையிலே அனைவரையும் வணங்கி நேராக எனது விவாதத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். எனது எதிர்த்தரப்புவாதிகள் பண்டைய காலம் பழைய காலம் என்று பழைய காலத்து பெண்களின் அந்த சமய திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைய தலைப்புக்குள் அவர்கள் நுழையவில்லை. இன்றைய தலைப்பானது தற்காலத்து பெண்கள் அவர்கள் சமைக்கும் சமையல் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா செழிப்பாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பழைய காலத்து பெண்களின் சமையலை இங்கு ஒப்பிட முடியாது. மேலும் ஐயா, எனது எதிர்த்தரப்புவாதிகள் கூறியிருந்தார்கள், கொத்துரொட்டியை திறந்து பார்த்த போது கரப்பான் பூச்சி வந்தது. நீங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஏன் வேறொரு கடைக்கு போய் கொத்துரொட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே எந்தரப்பு வாதமாக இருக்கின்றது. ஒரு சமையல் எனப்படுவது வயிற்றை மட்டும் நிரப்ப வேண்டும் என்ற கொள்கைக்காக மட்டுமல்ல, சாப்பிடுபவரின் மனதையும் நிலைநிறுத்தி, அதாவது ஒரு மனதும் நிறைய வேண்டும் என்பதுதான் இன்று சமையல் என்பதன் கொள்கையாக இருக்கிறது. இன்றைய மனைவிமார்கள் நாடகத்தில் மூழ்கி இருக்கும் வேளை 1வது விளம்பரத்தின் போது சோறும், நாடகம் தொடங்கி 2வது விளம்பரத்தின் போது கறியும், இடையே விக்கல் வந்தா கணவன் தண்ணி கொண்டு வாமான்னு கேட்கும்போது முடிந்தவுடன் கொண்டு வருகிறேன் என்கிறார். நாடகத்தையா கணவனையா தெரியவில்லை. இங்கு கணவன் மனைவியை போட்டு யாக்கினைப்படுத்தும் போது மனைவிக்கும் செழிப்பு ஏற்படுகின்றது, கணவனுக்கும் செழிப்பு ஏற்படுகின்றது. மொத்தத்தில் அங்கு மனைவி சமைக்கும் சாப்பாடை செழிப்பாக அமைகின்றது. மேலும் நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், இன்று சமையலறை என்பது வீட்டில் என்னத்துக்காக இருக்கின்றது? இன்று சமையலறை என்பது இக்காலத்து பெண்களுக்கு சமைப்பதற்கு இருக்கிறது என்பதால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெறும் சம்பிரதாயத்துக்கு மட்டும், அதாவது சமையலறை என்பது நமது வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஐயா இன்று சமையலறைகள் நமது வீட்டில் இருக்கின்றன என்பதை நான் அடித்து கூறுகின்றேன். அன்று அடுப்பிலே சமைத்தார்கள், இன்று அடுப்பு இல்லை. மின்சோட்டடுப்பு இருந்து மதில் சமைக்கவில்லை. காரணம், இன்று பற்பல ஆப்புகளின் மூலம் நாம் இங்கு உணவை ஆர்டர் செய்து இங்கு சாப்பிடுகின்றோம். அவ்வாறான காலம் இருக்க இன்று இவர்கள் வீட்டில் சமைக்கும் சாப்பாடு மகிழ்ச்சிகரமானது, அதாவது மனைவிக்கு கணவனுக்கு மகிழ்ச்சிகரமானது என்பதை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்பதை நான் இங்கு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், இந்த காலத்து பொன்னொருவர் சந்தையில் காய்கறிகளை வேண்டிக் கொண்டு சென்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? வீட்டிலே சமைக்க போகிறார். அப்படித்தானே நாங்கள் நினைத்தோம். ஆனால் இன்று வீடு வழியை பார்த்தீர்கள் என்றால் அந்த காய்கறிகளை வெட்டி முகத்திலே அப்பிக்கொண்டு அதை பேசியலாம் ஐயா. அதைத்தான் ஐயா அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்களே தவிர புருஷனுக்கு வக்கனை அவர் கறி வச்சு கொடுப்போம் என்ற எண்ணம் இல்லை. ஏன்னா இன்றைய பெண்களுக்கு அந்த சமையல் செழித்து விட்டது. இதனால் இந்த இடத்தானித்தரமா கூட வலிச்சு துடைச்சதை பொரிச்சு தின்ன வேண்டியது. அதுதான் இன்றைய கணவர்கள் தான் நிலைமை. இவர்கள் சொன்ன அந்த ஆரோக்கியமான ஹோட்டலா இருந்தாலும் சரி, அந்த பிரியாணி ஹோட்டலா இருந்தாலும் சரி, அங்க போகினவன்டா அங்க அந்த மனைவி சமையலை வெறுத்ததன் காரணமாக மட்டுமே கணவன்மார்கள் அந்த ஹோட்டலுக்கு தள்ளப்படுகின்றனர் என்பதைத்தான் எங்கள் அண்ணி சொல்லுது. அவர்களும் மறைமுகமாக அதையே சொல்கிறார் என்பதை இவ்விடத்தில் குறிப்பிடுகிறீர்கள். மேலும் அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி கதைத்தார்கள், மேலும் அவர்கள் ஆரோக்கியம் இல்லாததை பற்றி கதைத்தார்கள். அவர்கள் வீட்டில், அதாவது மனைவி சமைப்பது மகிழ்ச்சி என்றபடியால் அவர்கள் வீட்டிலே சாப்பிட்டிருக்கலாம், இவ்வாறான நோய்கள் வந்திருக்காது. எந்த ஒரு வீட்டில் ஒரு மனைவி சலிப்புற்று அந்த கணவனானது வேறொரு இடத்தில் போய் சாப்பிட்டு அந்த நோய் அறிகுறிகளுக்கு ஆளாகின்றானோ அப்போதே இந்த நோய் அறிகுறிக்கான காரணம் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும். எனவே இன்று ஒவ்வொரு வீடுகளில் உள்ள மனைவியும், அதாவது ஒரு பெண்ணும், தற்போதைய காலத்து பெண் இன்று சமைப்பதற்கு சலிப்படைகிறாள், இன்று இனி சலிப்படைந்து செய்வாள் என்பதை குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன். நன்றிகளாயிரம். கஜானன் தூங்கி கிடந்த சபையை எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் ஏன் மரக்கறி வாங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு புது வியாக்கியானம் கூட சொல்லி இருக்கிறார். பாராட்டுக்கள். ஒரு சபையை சுவாரஸ்யமாக்குகிற ஒரு உத்தியை அவர் கையாண்டார். தொடர்ந்து பேசுவோம் சிறியதோர் இடைவேளைக்கு பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். பெண்களுக்கு சமையல் சந்தோஷமானது, செழிப்பானது.
சந்தோஷமானது என்று நிறைவாக வாதிடுவதற்காக மத்திய கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் கிருபா சாதுர்யன், தரம் 11 வகுப்பு மாணவன், என்ன பேசுகிறார் பார்ப்போம். தமிழ் எண்ணெயை வணங்கிக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம் கூறி எனது வாதத்தை தொடங்குகிறேன். எதிர்த்தரப்பு தலைவர் எதிர்ப்பிகளை சிறுவர்களுக்கு வழங்குகிறார் என்று கூறியிருந்தார். ஆனால் அரசோ சிறார்களுக்கு சத்துணவு திட்டம் என்று வழங்குவது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயமாகும். இப்போ கேள்வி என்னவென்றால், பெண்களுக்கு சமையல் சந்தோஷமா அல்லது சலிப்பா? எனவே அரசு சத்துணவு வழங்குவது அதையெல்லாம் தேவையில்லை, பேசுகிறேன். மேலும் ஒரு கவிதையோடாக நான் கூற வந்த விடயத்தை கூறுகிறேன். யாழ்ப்பாணத்து புலவர் அமுதம் எனும் தலைப்பில் ஒரு கவிதை பாடுகின்றார். தங்க வளைக்கை தொட்டு சமைத்த எனும் கவிதையில் இதில் மனைவி பெண் சமைத்த உணவின் தன்மை பற்றி எடுத்து கூறப்பட்டுள்ளது. இங்கு பெண் கணவனின் மகிழ்ச்சிக்காக சமைக்கிறாள். இது கணவனின் மகிழ்ச்சி மட்டுமில் பெண்ணின் மகிழ்ச்சியாகவும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. அதாவது வேலைக்காக தூரடன் செல்லும் கணவனுக்கு சமைக்கின்ற உணவின் தன்மை பற்றி இங்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய காலத்தில் பிரியாணி கடைகள் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் நன்றி கூடிய வாதத்தை நிறைவு செய்கிறேன். பெண்களுக்கு சமையல் சலிப்பை தருவது என்று நிறைவாக வாதிடுவதற்காக மானிப்பா இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் விஷ்ணுஜன், அவர் உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார். இன்று என்ன சொல்கிறார் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அந்த விதத்தில் இன்று நடுவர் கடந்த விவாதத்தை கூட குறிப்பிட்ட, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், தாயோடு அறுசுவை போகும் என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த விவாதத்தை நடுவர்கள் குறிப்பிட்டதாக என்னவென்று சொன்னால், பள்ளிக்கூடம் முடிந்த பின்னர் மாலை டியூஷன், அந்த டியூஷனுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லும் பொழுது பணிசங்களிடம் கூட்டிச் செல்வார் என்று கடந்த விவாதத்தின் போது தலைவர்கள் முன்வைத்திருந்தார். ஆகவே அதிலேயே தெரிகின்றது, பெற்றோர்கள் தமது பிள்ளையை கல்வி செயற்பாட்டுக்காகத்தான் அழைத்து செல்கின்றனர். அப்பொழுது கூட தங்களுடைய சுயமான சமையல் அங்கு முன்வைக்கப்படவில்லை, பணிசங்களிடம் கூட்டிச் சென்று பணிஸ் வாங்கி கொடுக்கின்றார் என்று கடந்த விவாதத்தின் போது நடுவர் அவர்களை முன்வைத்திருந்தார். இது அனைவரும் அறிந்த விடயமாக காணப்படுகின்றது. நான் நேரடியாக என்னுடைய விடயத்துக்கு நுழைகிறேன். அதாவது ஒரு திருமணத்துக்காக நிச்சயார்த்தமாக நடக்கின்ற நடுவர்களே மாப்பிள்ளையும் மணமகளையும் கூட்டி கலைக்க வருது. அப்போ கதை கேட்க மாமன் மாமி கேட்க, அதாவது மணவனுடைய தாய் கேட்கின்ற வரதட்சணையாக இந்த தருவீங்கன்னு சொல்லி. அப்பொழுது இந்த மணமகனுடைய அம்மா அப்பா சொல்லுகின்றோம், உங்களுக்கு மிக்சி வாஷிங் மிஷின் இல்லை நாங்கள் வாங்கி தருவோம் எல்லா சாமான் சொல்லி. அப்போ மணமகனையும் கதைக்க விட்டாச்சு. அப்போ என்ன மாதிரி நீங்கள் சமைப்பீங்கன்னு கேட்டால் மணமகள் சொல்கிறா, நீங்கள் கத்தரிக்காய் வெட்டி மிக்சியில் போடுங்க, அரிசியை கழுவி குக்கரில் போடுங்க, தேங்காயை மிஷினை துருகி எடுத்து வைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சு வைங்க, நான் வந்து சுவிட்சை போட்டு விடுறேன். இவ்வளோத்தையும் நீங்க செஞ்சு வைங்க, நான் வந்து சுவிட்சை போட்டுறேன். இதுதான் நடைமுறை இன்றைய காலத்து திருமண பந்தமாக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட உலகில் எவ்வாறு இவர்கள் கூறுவார்கள், அதாவது இன்றைய சமையல் வந்து சலிப்பை தராது மகிழ்ச்சியை தரும் என்று. அதை விட நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்று பெண்களுக்கும் சமையல் சலிப்பை தருகின்றது. இதுக்கு ஆண்களும் காரணமாக அமைகின்றனர். ஏனென்று சொன்னால், ஒருவர் மினக்கெட்டு சமைப்பார், ஆனால் எங்களுடைய ஆண்களுடைய கதை என்னவாக இருக்கு தெரியுமா, இதே நான் சமைச்சிருந்தா இப்படி வந்திருக்கும், இதே அந்த சமைச்சிருந்தா இப்படி வந்திருக்கும்னு சொல்லி அந்த பெண்களுடைய சமையலை குறை சொல்வதாக அமைகின்றனர். இதன் காரணமாக அவர்களுக்கு தானாகவே சலிப்பு வந்துவிடும். சும்மாவே அவர்கள் சமையல் என்றாலே சலிப்பு, இதில் நாங்களே அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவதாக இது செயற்பட்டு கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறது எவ்வாறு சொல்லுவீர்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்றைய சமையல் காணப்படுகின்றது. நடுவர்களே, அன்றைய காலத்தில் ரசத்திற்குள் புளியை கரைத்தோம், இன்றைய காலத்து சமையலை பார்த்தால் எமது வயிற்றுக்குள் புளியை கரைப்பதாக அல்லவா காணப்படுகின்றது. அப்படி இருக்க அது எவ்வாறு சலிப்பை தராமல் இருக்கும். மேலும் நாங்கள் சொல்ல சொன்னால், எமது தலைவர் குறிப்பிட்டது போல நடுவர்களே, தோசைகள் தோல்வி கண்டு விட்டது, இட்லிகள் இல்லாமலே போய்விட்டது, ஆட்டுகள் ஐயோ அதுட்டு ஆட்டமே எங்கிட்ட தெரியாது, அந்த அளவுக்கு அல்லவா இன்றைய சமையல் காணப்படும். நடுவர்களே, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னர் போவோம். நீங்கள் 50 வருடங்களுக்கு முன்னர் பிறந்திருந்தால் உங்களுடைய சமையல் அறையில் என்னென்ன பொருட்களை கண்டிருப்பீர்கள் சொல்லுங்கள் பாப்போம். முருக்க சமையலறை முட்டி இருக்கும், அம்மி ஆட்டுக்கள். இன்றைய காலத்தில் நடுவர்களே ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்கு கூலர் ஏசி ஒன்று இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாமே இருக்கும், அடுப்பும் இருக்கும், ஆனால் ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கும். இந்த குளிரூட்டி என்றதான் ஞாபகம் இருந்த ஃப்ரிட்ஜ் என்ற விஷயம் சொல்ல வேண்டியவர்களே, இந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாலே இருந்து எத்தனை கணவன்மார்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள், இந்த பழைய சாப்பாடு எப்படா வெளியால போகும் என்று சொல்லி. அந்த நிலைகளாக இருக்கு. இவர்கள் சொன்னாலும் ஹோட்டல் சாப்பாடு பழுதா போன சாப்பாடு சமைச்சு வைப்பாங்க. வீடுகளில் மட்டும் என்ன, அந்த ஃப்ரிட்ஜுக்கு இன்றைக்கு பின்னர் ரைஸ் மிஞ்சினா எடுத்து வைக்கிறீங்க, ஏன்னு கேட்டால் நாளண்டைக்கு சூடு காட்டி போட்டு திருப்பி சாப்பிடலாம். இதனிடம் இன்றைய திட்டமாக காணப்படுது. அந்த குளிரூட்டி முன்னிலையில் எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கின்றது. பிள்ளைக்கு கொடுக்கும் பால் கூட அந்த ஃப்ரிட்ஜுக்கு தான் நடுவில் கிடக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். மேலுமாக நான் குறிப்பிட போனால், அவர்கள் சொல்லியிருந்தார்கள் உடற்பருமன் அதிகரிக்கும்.
உடற்பருமன் அதிகரிக்கும், நோய் வரும் என்று நான் கைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நோய் வரா என்று கைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஒன்று விளங்கவில்லை. உடற்பருமன் அதிகரிப்பதற்கும் பெண்களுக்கு சலிப்பு ஏற்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க போகின்றது? அர்த்தம் சொல்லுங்க. பிரியாணி கடையில கொண்டே விட்டா காரை கொண்டே அவனே கொண்டே விடுவானாம். அம்மாச்சி உணவகத்துல நாங்க தான் கொண்டே காரணம். இங்கு நாங்கள் விவாதம் நடத்துவது அம்மாச்சி உணவகமா பிரியாணி கடையா சிறந்த விவசாயியை தருவது என்று அல்ல. எது சலிப்பை தருவது, எது மகிழ்ச்சியை தருவது என்றுதான் நாங்கள் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கோம் என்பதை எதிர்த்தரப்புக்கு நான் அறிய தருகின்றேன். அடுத்த நான் மீண்டும் கொடுக்க வருகின்றேன். அதாவது தலைவர் சொன்ன உண்டி சுருக்குவது பெண்டிற்கழகு என்று. அதாவது அது உண்டி சுருக்குவதால் பெண்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றார். முதலாவது அர்த்தத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். உண்டி சுருக்குவது பெண்ணிற்கழகு என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவை குறைத்துக் கொள்வது பெண்களுடைய ஆயுளுக்கு நிவர்த்திகரமான ஒன்றாக காணப்படும் என்பதே அவருடைய அர்த்தமாக காணப்படும் என்பதை அறிய தருகிறேன். அடுத்ததாக சொன்னார்கள், அதாவது மூன்றாம் தரப்புவாதியும் வந்து சொல்லியிருந்தார். தான் ஒரு கவிதையை வாசித்து அந்த கவிதையில் அவ்வாறு குறிப்பிட்டார். இவர்கள் வந்த நேரத்திலிருந்து பழைய காலத்தையே தான் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் தவிர தற்காலத்தில் என்ன நடக்கின்றது, நிதர்சனமான உண்மை எது என்பதை அவர்கள் அறிய தரவில்லை என்பதை கூறி, இன்றைய காலத்து பெண்களுடைய சமையலானது எமக்கு சலிப்பைத்தான் தருகின்றது, பெண்களுக்கும் அது சலிப்பைத்தான் ஏற்படுத்துகின்றது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்காலத்தில் பெண்களுக்கு சமையல் என்பது சந்தோஷத்தை தருவதா, சலிப்பை தருவதா? தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரையிலே சந்தித்திருக்கிறோம். முதலில் தொடங்கியவர் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார். எனவே இரண்டாவதாக வாதத்தை தொடக்கிய டிதுஜன் அவர் மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அணி தலைவர் என்ன தொகுப்புரையாக பேசுகிறார் என்று பார்ப்போம். அவையிலே ஏதோ ஒரு சலசலப்பு, நேயர்கள் மத்தியிலே படபடப்பு, எங்கள் மனங்களிலோ ஏதோ ஒரு துடிதுடிப்பு. இன்றைய தலைப்பானது இன்று நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று அவை சார்பிலே நாங்கள் நினைக்கிறோம். இன்றைய கால பெண்களினுடைய சமையல் முறையானது சலிப்பானது என்ற அணியிலே தொகுப்புரை வழங்க வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, செய்தி பத்திரிகையிலே ஃபேஸ்புக் பார்த்ததில் பிடித்தவை என்று சொல்லி ஒரு பக்கம் வரும். அந்த பக்கத்திலே ஒரு முறை சென்று பார்த்திருந்தேன். ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம். ஒரு வீட்டிலே ஒரு மனைவி அடுப்பிலே சொதி வைத்துவிட்டு தொடர் நாடகம் பார்ப்பதற்காக சென்றிருந்தாராம். தொடர் நாடகம் முடிந்து திருப்பி அடுப்புக்கு வந்தவுடன் அங்கே சொதியை காணவில்லையாம் என்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று இருந்தது. இதுதான் இன்றைய பெண்கள் சமையல் மீது காட்டுகின்ற ஒரு சலிப்பானது ஒரு விடயம். எங்களுடைய சைவ சித்தாந்த மரபிலே தோன்றிய எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயா ஒரு நேர்காணலிலே குறிப்பிடுகின்றார், இன்றைய இளையோர் மத்தியிலே கொத்துரொட்டி பாவனினுடைய மோகத்திற்கு வித்திட்டது பெண்களினுடைய சமையலறை தோல்வி என்று மதிப்பிற்குரிய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அது மட்டுமா என்று பார்த்தால் இல்லை. இன்று என்னுடைய இரண்டாம் தரப்புவாதி குறிப்பிட்டது போல ஒரு கணவனானவன் விக்கல் வருகின்றது, விக்கலின் போது தண்ணீர் குடிக்க வேண்டும், மனைவி சொல்லுகிறா இருங்கோ முடிஞ்சதும் தண்ணி எடுத்து கொண்டு வார. இதுல இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒன்று கணவன் முடிஞ்சா பிறகு தண்ணி எடுத்துக்கொண்டு வர போறாவோ, இல்லாட்டி தொடர் நாடகம் முடிஞ்சா பிறகு தண்ணி எடுத்துக்கொண்டு வர போறாவோ. இதுதான் ஐயா இன்றைய பெண்களினுடைய சமையலறை சலிப்பானது ஒரு விடயமாக இருக்கிறது என்று கூறி நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய தொகுப்புரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் ஜதோட்சன் ஆரம்பத்தில் நடுவர் அவர்கள் கூறியிருந்தார், அதிகமாக யூடியூப் வலைதளத்தில் பார்வையிடக்கூடியதொரு காணொளியாக தற்காலத்தில் இருப்பது சமைக்கப்படுகின்ற ஒரு உணவானது எவ்வாறு சமைக்க வேண்டும், அதனை எவ்வாறு ருசி பார்க்க வேண்டும் என்பதை பற்றியதான காணொளிகள் தான் அதிகமாக வலையொலிகளில் பார்க்கப்படுவதாக கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது எதிர்த்தரப்பில் உள்ள மூவரோடு இன்னொருவரையும் சேர்த்து கொண்டு தாம் அனைவரும் இன்று வீதியில் அமரப்போகிறீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. தற்பொழுதைய பெண்கள் எனப்படுகிறது தங்களுடைய அம்மாவையும் அடக்கி நடுவருடைய மனைவியினையும் அடக்கி கூறப்படுகின்றது ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு காணப்படுகிறது. நடுவர் அவர்கள் உமது பக்கம் சாய்வாராக இருந்தால் நடுவர் வீதியில் அமர்வது உறுதி என்பதனை நடுவர் அவர்களும் விளங்கிக் கொண்டு அவர்கள் கூறியிருந்தார்கள், இட்டலி சட்டி காணாம போயிட்டது, தோசைய இதை சுடுற இதை காணல. ஆனால் இட்டலியை உப்புமாவாக்குவதும் பொரித்த வடையை கறியாக்குவதும் இக்காலத்தினுடைய சமையனுடைய மகிழ்ச்சியாக காணப்படுகிறது.
அது மட்டுமல்லாது நீங்கள் இப்பொழுது தற்காலத்தில் நடைபெறுகின்றது ஒரு விடயமாக காணப்படுவது என்னென்றால் வெளிக்கடைகளில் மாத்திரம்தான் பரிசோதனையானது இடம்பெற்று வருகிறது. வீட்டில் 6வது ஒருவன் பரிசோதனையில் இடம்பெறுவதற்கான திணைக்களங்கள் இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆகவே வீட்டில் சமைக்கப்படுகின்ற உணவுகள் தான் நிரந்தரமான மகிழ்ச்சியை தரக்கூடியவை. வெளியில் சமைக்கக்கூடிய உணவுகள் சிற்றின்ப மகிழ்ச்சியினை தரக்கூடிய உணவுகளாக காணப்படுகின்றன. நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ ஆசைப்படுகிறீர்களாக இருந்தால் பெண்கள் வீட்டில் சமைக்கின்ற உணவு மகிழ்ச்சியானது என்று நினைத்து உண்ண வேண்டும். தற்பொழுதைய தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் ஆண்களே அதிகமான சிறுநீரக தொற்றினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது விடயமாக காணப்படுகிறது. அதற்கான பிரதான நோக்கம், நடுவர் அவர்கள், உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் அதிகமாக சீனி போட்டினால் தேநீர் உண்பீர்களா அல்லது குறைவான சீனி போட்டு? எல்லாவற்றிற்கும் முதல் நேரம் நிறைவடைந்து விட்டது. இறுதியான ஒரு கேள்வி. நான் சீனி பாவிக்காமல் தான் என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய நிலைமை. அதற்கான நிலையினை ஏற்படுத்தியவர் அது மனைவியாரோ அல்லது தாயாராகவோ காணப்படுகின்றனர். அவ்வாறான முன் அனுபவ முன் மகிழ்ச்சியினை தரக்கூடியவர் வீட்டு சமையலில் வழங்கப்பட்ட தேநீராகவே காணப்படுகின்றது என்பதனை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகானதொரு தலைப்பு. பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியை தருவதா, சந்தோஷத்தை தருவதா, சலிப்பை தருவதா? ஆனால் அந்த தலைப்பை இந்த பிள்ளைகள் எவ்வாறு புரிந்து பேசினார்கள் என்பதிலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எது எப்படி என்றாலும் அவர்களுக்கு இது ஒரு அறிமுக களம், ஆரம்ப நிலை, பிரைமரி வகுப்பு போல. இந்த விவாத பிரவேசத்திற்குள்ளே இவர்கள் இப்பொழுதுதான் கால் பதிக்கிறார்கள். எனவே எங்கள் வீட்டு குழந்தைகள் என்று இவர்களை அரவணைத்து ஆலோசனை சொல்லி வழிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு சமையல் என்பது இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக எங்களோடு ஒட்டி வருகிற ஒரு செயற்பாடு. சமையல் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாது. சமைத்த உணவுகளைத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். இனி இந்த சமையல் நாவிற்கு ருசியாக இருக்க வேண்டும். நாவிலே இருக்கிற நரம்புகள் ருசியை நாடும். எனவே நாவிற்கு ருசியாக இருந்தால், உடல் ஆரோக்கியத்தை தந்தால் அந்த சமையல் வெற்றியடைந்த சமையலாக கொள்ளப்படும். இன்றைக்கு பலரும் நாவிற்கு ருசியை தேடித்தான் கடையாக அலைகிறார்கள். சொன்னார்கள், கொத்து ரொட்டி யாழ்ப்பாணத்திலே மிக அதிக அளவிலே விற்பனையாகிற ஒரு உணவுப் பொருள் என்றால் அது கொத்து ரொட்டியாகத்தான் இருக்கு. தமிழகத்திலே கொத்து பராட்டா என்று சொல்வார்கள். அந்த கொத்து ரொட்டி அவ்வளவிற்கு உச்சம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்குள்ளே இருப்பது வெறும் மாப்பொருளும் எண்ணெயும் சில இறைச்சி துண்டுகளும் அல்லது அதனுடைய உள்ளடக்கம் அப்படித்தான். ஆரோக்கியத்தை தருகிற உள்ளடக்கம் இல்லாவிட்டாலும் அது நாவிற்கு ருசியை தருகிறது என்பதற்காக அதை பலரும் நாடுகிறார்கள். ஆனால் அதை வீட்டிலே தயாரிப்பது என்பதும் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். கொத்து ரொட்டி வீட்டிலே போடுகிற உணவா என்றால் இல்லை. இன்றைக்கு சில கடைகளுக்கான தனித்துவமான உணவுகள் வந்துவிட்டன. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது கொத்து ரொட்டியை பற்றி அறிந்திருக்கவில்லை, நான் அறிந்திருக்கவில்லை. அதை போல பஸ்தா என்கிறார்கள், பீட்சா என்கிறார்கள், இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பிரபலமான உணவுப் பொருட்களாக, உணவு பண்டங்களாக இவை இருக்கின்றன. இவை வீட்டிலே சாதாரணமாக தயாரிக்க முடியாத உணவுகள். ஆனால் ஒரு காலத்திலே வீட்டிலே சாதாரணமாக தயாரித்த உணவுகள் இன்றைக்கு கைவிடப்பட்ட உணவுகளாகிவிட்டன. அப்பம் சுடுதல், வீட்டிலே அப்பம் சுடுகிறவர்கள் இன்றைக்கு குறைவு. அம்மாச்சியிலே போய் வரிசை கட்டி நிற்கிறவர்கள் தான் பலர். வீட்டிலே தோசை சுடுகிறவர்கள் குறைவு. இங்கே சொன்னார்கள், தோசையை இட்டலியாக்குவதும், இட்டலியை பின்னர் வாய்ப்பனாக்குவதும், வடையாக்குவதும், இந்த நுட்பங்கள் எல்லாம் பெண்களுக்கு தான் கைவந்த கலை என்று. எது எப்படி என்றாலும் அது கைவந்த கலை என்றால் அதை வீணாக்காமல் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுகிற ஒரு பாங்கிருக்கிறதே. ஒரு பெண்
எப்பொழுது சந்தோஷப்படுகிறாள் என்றால் அதை கணவனோ பிள்ளையோ தான் சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டு சூப்பர் என்று சொல்கிற பொழுது வருகிற சந்தோஷம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய கோடி ரூபாய் பரிசு பெற்றதைப் போல ஒரு பெரிய எவார்ட். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு தகைமையை பெறுகிற பாங்கிலே எத்தனை பேர் சமையல் செய்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனை வீட்டிலே காலையிலே சமைக்கிறார்கள்? எண்ணி பாருங்கள். எல்லா வீதிகளுக்கும், ஏன் வீதிகளுடைய குச்சொழுங்கைகளுக்கும் பனிஸ் மாமாவினுடைய வாகனம் வருகிறது. அதுதான் பல வீடுகளிலே பலரை நித்திரையாலே எழுப்புகிறது. காலையிலே அவ்வளவிற்கு இந்த பேக்கரி பண்டங்கள் எங்களை வந்து, ஒரு காலத்திலே பான் வேண்டுவதென்றால் பேக்கரிக்கு போக வேண்டும். இன்றைக்கு பான் வாசலிலே வந்து வரட்டா 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 என்று எங்களை தேடி கேட்டுக்கொண்டு நிற்கிறது. அந்த அளவிற்கு காலம் மாறிவிட்டது. அப்படி என்றால் வீட்டிலே சமைக்கவில்லை என்பது தானே பொருள். ஏன் இந்த சமையல் சிரமமாகியது என்றால் எங்கள் வாழ்க்கை முறை சிரமமாகிவிட்டது. இன்றைக்கு 12 மணி வரை படம் பார்க்கிறார்கள், நாடகம் பார்க்கிறார்கள், ஃபோன் பார்க்கிறார்கள். அப்படியே படுத்து விட்டு நித்திரையாலே எழும்ப 7:30 பள்ளிக்கூடத்திற்கு 6:30 நித்திரையாலே எழும்பினால் என்ன செய்வது? பனிஸ் மாமாவைத்தான் நம்ப வேண்டும். எனவே இந்த வாழ்க்கை முறையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் கூட இந்த சமையலை செழிப்படைய செய்திருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். எங்களுடைய திட்டமில்லாத வாழ்க்கை பொருளாதாரத்தை கூட பறிகொடுக்கிறது. இன்றைக்கு கிராமங்களிலே கூட கேஸ் அடுப்பை பயன்படுத்துகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளியிலே இருந்து கேஸ் வந்தால்தான் கிராமங்களிலே கூட வீடுகளிலே சமைக்கிறார்கள். நல்ல பனம்மட்டை தென்னம்மட்டை எல்லாம் போட்டு கொளுத்துகிறார்கள். அதை விறகாக்கி அதை பயன்படுத்தி சமைப்போம் என்று எண்ணுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஏனென்றால் சமையலை இன்றைக்கு ஒரு சுமையாக கருதுகிறார்கள். அப்படி சமையலை சுமையாக கருதுவதற்கு நாகரிகத்தன்மையும் ஒரு காரணம் என்றால் மிகைப்படாது. விதமான உணவுகளும் ஒரு காரணம் என்றால் அது மிகைப்படாது. ஆனால் சமையல் எப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால், நான் சொன்னதைப் போல எவோட் கணவனிடமிருந்து பிள்ளையிடமிருந்து அப்பா இன்றைக்கு அருமையான சாப்பாடு என்று சொல்கிற பொழுது வருகிற சந்தோஷம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பரிசு. அதை விட அந்த சமையலிலே கூட பெரும்பாலும் கடைகளிலேயே சமைக்கிற பொழுது, இங்கே சொன்னார்கள், கடைகளிலே சமைக்கிற பொழுது அவர்கள் வியாபாரத்திற்காக சமைப்பார்கள், அதிலே லாபம் பார்ப்பதற்காக சமைப்பார்கள். வீடுகளிலே சமைக்கிற பொழுது அன்றன்றாடம் எண்ணெய்களை மாற்றுவார்கள். அதற்குள்ளே ஒரு உணவு ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை இருக்கும். ஒவ்வொரு இது மூத்த பிள்ளைக்கு ஆகாது, 2வது பிள்ளைக்கு இப்படி இருக்க வேணும், 3வது பிள்ளைக்கு இப்படி இருக்க வேணும், அப்படி அம்மா பார்த்து பார்த்து சமைக்கிற தன்மை இருக்கும். இந்த தோசை சுடுகிற பொழுது சில பிள்ளைக்கு கருக்கு முறுக்கு என்று வருகிற தோசை பிடிக்காது, சில பிள்ளைக்கு கருக்கு முறுக்கு என்ற தோசை தான் பிடிக்கும். மூத்த பிள்ளைக்கு அதுதான் பிடிக்கும் என்றால் மூத்த பிள்ளைக்காக அம்மா கொஞ்சம் அதிக நேரம் வேக விடுவார். 2வது பிள்ளைக்காக நெய் தோசை, 3வது பிள்ளைக்காக சாஃப்டான தோசை, அடுத்த பிள்ளைக்கு முட்டை தோசை. இப்படி பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல அதை சுட்டு கொடுப்பதிலே கூட அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. எனவே சமையலை ரசித்து செய்கிற பெண்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இல்லாமல் அதை ஏதோ ஒப்புக்கு கடமைக்கு செய்கிறவர்கள் சலிப்படைகிறார்கள். ஆகவே சந்தோஷமும் சலிப்பும் அவர்களுடைய மனதை பொறுத்தது தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கும் பலருக்கும் சமையலை சலிப்படைய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இதற்குள்ளே நான் கடந்த நிகழ்ச்சிகளிலே குறித்ததைப் போலத்தான் பேச்சாற்றல் தர்க்கவாதத்திறன் என்பதிலே 2 அணிகளுக்கும் இடையிலே பலத்த ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்கிறேன். எது எப்படி என்றாலும் போட்டி என்று வந்துவிட்டால், நடுவர் என்று இருந்தால் பேசிய சிறப்பை வைத்துத்தான் பிரதானமாக வெற்றி தோல்வியை வழங்க வேண்டிய நிலை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் சமையல் சலிப்பே என்று தங்களுடைய வாதத்தை சிறந்த முறையிலே முன்வைத்த மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி, இதற்குள்ளே சிறந்த பேச்சாளராக நான் கணிப்பது
தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் இருவரும் சேர்ந்து ஈழத்திலே பேச்சாளரை ஊக்குவியுங்கள் என்று எனக்கு வழங்கிய அதிகாரத்தின் பிரகாரம் ரூபாய் 5000 பணப்பரிசு வழங்கி அவர்களை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த சுற்றிலே சிறந்த பேச்சாளர் என்கிற விவாதி என்கிற தகமையை பெறுகிறவர் கஜானன். அவர் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை சொல்லி பரிசை கொடுத்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே செல்லப் போகிறோம். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கின்ற விதுஷாந்த், துவாரகன் குழுவினர் அத்தனை பேரோடும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.